ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தூதுவளை சட்னி. தூதுவளை அப்படிங்கிறது வந்து கிளைம்பிங் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இலை இந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக இலையில முன்னாடி பின்னாடி ஸ்டெம் எல்லாத்துலேயும் முள் அதிகமாக இருக்கும். இது வந்து சாதாரணமாக முள் பொதாரில் காட்டு செடி மாதிரி வளருது. நம்ம கரெக்டாக அந்த லீஃப் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். சளிக்கு ஒரு அருமையான க்யூர். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில், இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் கருப்பு உளுந்து, முழு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வாசனை வர வறுத்துக்கிறேன். நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கணும். இதில் 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது. அதோட ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். பாருங்கள், இது ஒரு இன்ச்சு சைஸ் இருக்கும் அந்த இஞ்சி. அதோட 2 பூண்டு பல். அப்புறம் நான் இதில் குடம்புளி ஒரு சொலை சேர்த்துக்கிறேன். குடம்புளி இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண புளி ஒரு திராட்சை சைஸு சேர்த்துக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. குடம்புளி கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி சட்னிக்கு எல்லாமாவது நம்ம அதை குடம்புளி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்கள், நல்லா பச்சை மிளகாலாம் கலர் மாறுது. இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். இல்லை சின்ன வெங்காயம் இல்லைங்கிறவங்க பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒன்று சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கிறேன். இது நான் மிளகு சேர்க்குறதுனால தான் நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தூதுவளை நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி இதில் முள் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இது இப்போல்லாம் பழமுதிர்லேயே கிடைக்குது இந்த இலை. நீங்கள் அந்த மாதிரி பழமுதிரில் வாங்குற மாதிரி இருந்தால் 2 பேக்கெட் வாங்கிக்கோங்க. அவங்க பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை 2 பேக்கெட் உங்களுக்கு சரியாக இருக்கும். இது நான் வீட்டிலையே இந்த செடி போட்டு வச்சுருக்கேன். அதனால் இது நான் வீட்டில் பறித்தது. இது சளிக்கு வந்து ஒரு அருமையான க்யூருங்க. சளி மட்டும் இல்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த தூதுவளை வந்து அருமையான ரிலீஃபாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது சளி அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாள்பட்ட ஆஸ்மா, டிபி இது எல்லாத்துக்குமே இந்த தூதுவளை எடுத்து ரசம் வச்சோ, இல்லைனா இந்த மாதிரி துவையில அரைச்சோ, இல்லை ஒன்றும் இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயமாக வச்சோ தாராளமாக சாப்பிடலாம். பாருங்கள், இதில் நான் ஒரு 1/4 கப்பு தேங்காயும் சேர்த்துக்கிறேன். சரி, தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப வதக்கணுங்கிறதுல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறின பிறகு அரைச்சிட வேண்டியது தான். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போது தாளிச்சிடலாம். இல்லை, நான் ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 10 கருவேப்பிலை இலை போட்டுட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தூதுவளை சட்னி இருக்கு இல்லையா, அதையும் இதிலேயே சேர்த்துட்றேன். பாருங்கள், சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இருக்க அந்த கரோனா வைரஸ் த்ரெட்டுக்கு இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவைனாலும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த அவங்க சொல்கிற இந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, த்ராட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் அந்த காமன் கோல்டு எதுவுமே வராது. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தில் கூட போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பசஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.